அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்களான அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக பெயர்ச்சிகளால் ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க. அப்படி பார்க்கும்போதுங்க, இந்த மாதத்தில் இந்த நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், அதே மாதிரி பண வரவு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சில நல்ல விஷயங்கள், அது எந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. சிம்மம் சிவா அம்சம் கொண்ட ராசி சிம்ம ராசி. ஆமாங்க, நீங்கள் எப்போவுமே ஒரு ஆலமரம் மாதிரிங்க, மற்றவங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியவங்க. அதே சமயத்தில் தைரியத்தில் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அதே நேரம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கை உருவாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த பண்பாளர்கள் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர் தாங்க. எந்த சூழ்நிலையிலையும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க, தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை, களங்கம் வராமல் பாதுகாக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரர். ஆனால் உழைப்பு ரொம்ப அதிகமாக உழைப்பீங்க ஆச்சுங்களா. அடுத்தவங்க சொல்கிற வார்த்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க, நீங்கள் சொல்கிறது மற்றவங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குவீங்க ஆச்சுங்களா. மனசுக்கு ஒன்று பட்டதுன்னு வச்சிங்களேன், 100% செய்து முடிப்பீங்க. இது சரி இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யார் சொன்னாலும் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. பிடிவாத குணம் அதிகமாக இருக்குது. பாசத்துக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க, ஆனால் அராஜகத்துக்கு விரோதியாக இருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு பண்பானவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு 3 வருஷத்துலேருந்து பார்த்தோம்னா சொல்லும்படி உங்களுக்கு சில முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, இடப்பெயர்ச்சிகள் நடந்தது, இட மாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அதுக்குண்டான ஒரு சந்தோஷம் கிடைக்கல. ஆக மொத்தத்தில் எவ்வளோ சம்பாரிச்சும் கணக்கு போட்டோம்னா ஒரு பெரிய பணமாக இருக்குது. எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கிறோம்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. சிலருக்கெல்லாம் கடனே ஆகிப்போச்சு. வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் பண்ணேன், முழுசாக கட்டி முடிக்க முடியல. ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி எடுத்தேன், பண்ணவே முடியலைங்க. ஆக மொத்தத்தில் நாம் போட்ட கணக்கு மற்றவங்க செஞ்சு முடிக்கிறாங்க, ஆனால் நம்மளால் அதை செய்து முடிக்க முடியல. இப்படி அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கரெக்டாக நடக்குது, அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது நல்லா அவங்களுக்கு பலன் கிடைக்குது. ஆனால் தனக்குன்னு ஒரு முயற்சிகள் எடுக்கும்போது அது சாதகமாகவே அமைய மாட்டேங்குதுங்க. எல்லாம் நடக்கிற மாதிரியே இருக்குது, கடைசியில் நடக்க மாட்டேங்குது. இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம் தள்ளி தள்ளி போகுதுங்க. இந்த சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த ஏப்ரலிருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. காரணம், கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் வக்கரத்தில் இருந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தியை அடைஞ்சு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அற்புதம். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. பூர்வீகம், புத்திரஸ்தானம், சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம், சரிங்களா. உங்களை யாரும் மற்றவங்க புரிஞ்சுக்கல, பாடுபட்டிருப்பீங்க, குடும்பத்துக்குன்னே மொத்தமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா உங்களுக்கு குறைத்தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, குற்றம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னா வெளியில் போன நட்பு வட்டாரங்கள் அப்படி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் நாம் நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இல்லை, பயன்படுத்திக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல வேலை செஞ்சு இருப்பீங்க, சரிங்களா. அந்த ஒரு வேலைக்கே போயிருப்பீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேலையில் நீங்கள் சொந்த வேலையை நினச்சி கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் எவ்வளோதான் நீங்கள் பார்த்து பண்ணியிருந்தாலும் நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, மரியாதை உங்களுக்கு இல்லை, சரியா. இன்றைக்கி அந்த வேலையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி போடுற அளவுக்கு, ஏன்னா உங்கள் பேரை கெடுக்கணும், உங்களை நிம்மதி கெடுக்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கி மற்றவங்க அதிகாரத்தை செலுத்திட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நாம் கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏமாற்றங்கள், நாக்கில் உறவு நெஞ்சில் பகை, இந்த மாதிரி ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நேருக்கு நேர் உங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லைங்க, ஆனால் மறைமுகமாக சூழ்ச்சிகள் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் அதில் சிக்கியிருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா எல்லாமே புரியும், தெரியும்,
ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பார்க்கலாம், கடவுள் இருக்கிறார் பார்த்துக்குவார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் எத்தனை தான் போராட்டங்கள் சந்திக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தா வேலையில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டில் பிரச்சனை. வீட்டிலுங்கிறது மாதம் கண்டா ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வருது, கடன் பிரச்சனைகள் அதிகரிக்குது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரும்போது இன்றைக்கி கடனை வாங்கி வட்டி கட்டுற சூழ்நிலையோ இல்லை கடனுக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையோ சந்திக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. ஜென்மத்தில் இருந்த கேது நாள் எப்படின்னா மனக்குழப்பங்கள், தூங்க முடியல ஆச்சுங்களா. விடிய விடிய யோசிக்கிறோம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்னு. ஆனால் பார்த்தோம்னா எதுவுமே செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது. பண்ணலாம் நினைப்போம், கடைசி வீட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி பண்ண முடியல, அப்புறம் நாளைக்கு தான், நாளைக்குங்கிறது நாளைக்கு தான், இப்படி தான் போயிட்டு இருக்குது. விரயங்கள் அதிகமாகும் போது மனசுக்கு பலவீனம் அடையும், அதுதான் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் எப்படின்னா பெரிய லெவல் இருக்கும், பெரிய லெவல் இருக்கும். எப்படின்னா ஒரு திட்டம் போட்டாங்கன்னா 100 50ங்கிற கணக்கில் இல்லை, அதாவது கோடி கணக்கில் திட்டங்கள் போடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட மைண்ட் செட் இருக்கும், உங்கள்கிட்ட அந்த திறமையும் இருக்கும். ஒரு பிஸ்னஸை பண்ணவங்க ஒரு ஸ்டாருங்கிற அந்தஸ்தை அடைவீங்க. ஒரு பெரிய ஒரு புகழை தேடக்கூடிய அளவுக்கு மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையாளர் மட்டும் கிடையாது, துணிவானவர்கள். ஆனால் அந்த துணிவும் தன்னம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஜானேர்னா முளஞ்சரியுதும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் முன்னா போனால் மறுபடியும் பார்த்தோன்னா பின்னோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சமீப காலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குது. இதனாலேயே ஒரு மன வருத்தம், என்னதான் பண்ணி என்ன செய்ய முடியும், எப்படி தான் செய்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா இந்த வேலையை முடிக்கலாம். ஆனால் இது வரத்துக்கு கஷ்டப்பட்டு சேமித்து வைக்கும்போது அந்த செலவு பணத்தை எடுத்து வேறு பக்கம் செலவு பண்ணுற மாதிரி ஆகி போகுது. அப்போ நாம் கமிட்மெண்ட் அதை எப்படி பண்ண முடியும் ஆச்சுங்களா. நாம் கொடுத்த பக்கம் கை வந்து சேர மாட்டேங்குது, ஆனால் வாங்கின இடத்துல நெருக்கடியாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஆச்சுங்களா. இப்படி எல்லாருமே உறவு தான், சொந்த பந்தத்திலிருந்து. சிம்மராசிக்காரெல்லாம் ஒரு தீபத்தின் ஒளி மாதிரி. எப்படின்னா அந்த ஒளி பக்கத்தில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு அந்த ஒளி கிடைக்காது, அது மறைச்ச மாதிரி. ஆனால் அந்தாண்டு இருக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்பு எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பல பேருக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீங்க. அது கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்கிற அளவுக்கு மட்டும் இல்லாமல் 3வது மனுஷனாக இருந்தால் கூட பாவம் பரிதாபப்பட்டீங்கன்னா பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனால் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இன்றைக்கி நாம் எப்படின்னா மெழுகுவத்தி மாதிரி உருகிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம். நம்ம குடும்பத்துக்கு தேவையானது நம்ம பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு விதத்தில் பார்த்தா ஆரோக்கியமே கூட மாதிரி இல்லை, தெம்பு இல்லை ஆச்சுங்களா. நல்லாவே இருக்கிறோம், இதுதான் நோய் இதுதான் மருந்து அதுலாம் வைத்தியமெல்லாம் பண்ண வேண்டிய அது அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு பலம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்திச்சிட்டிங்க ஆச்சுங்களா. ஆனால் அதெல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பார்த்துட்டோம்னா 8ஆம் இடத்தில் சனி பகவானோட சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள், அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அளவுக்கு நல்லது தான் சரிங்களா. இன்னொன்று பார்க்கும்போது அந்த சனி பகவானோட இந்த கிரகங்கள் இணையும் போது புதன் இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா 10ஆம் தேதி, அதாவது உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் 19ஆம் தேதி பார்த்துட்டோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அப்போது நமக்கு மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், சந்தோஷங்கள் கிடைக்கும். என்ன எதிர்பார்த்துட்ருக்குறோமோ அது கிடைக்கும், எந்த மகிழ்ச்சி எதிர்பார்த்துட்ருக்குறோமோ அது நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய அது வேலை, குடும்பம், அன்பு சார்ந்த விஷயங்கள் ஆச்சுங்களா. அதாவது பிடிச்ச மாதிரி சில வாய்ப்புகள் சக்ஸஸாக நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சில வில்லங்கமான சிக்கல்களை தீர்த்துக்குவீங்க சரிங்களா. அதாவது ஒரு கோர்ட்டு வழக்கு, பஞ்சாயத்து பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய பணம் சிக்கியிருக்கக்கூடிய பண வரவு, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தோட மனசில் எல்லாமே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அதுலேயே நினச்சிட்ருப்பீங்க. அது முடிக்காத வரைக்கும் தூக்கமே வராது. தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை கண்டிப்பாக அது நீங்கள் தீர்த்துருவீங்க. அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கவலையே படாதீங்க சரிங்களா. இப்போ சிம்மராசிக்கார ராசி அன்பர்களுக்கு சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசி சரிங்களா. இந்த ராசியை வச்சு நம்ம சொன்னதுனால கண்டிப்பாக உங்களுடைய
பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் லக்னம் தசாபுத்திகள் முழுமையான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. சில யோகங்கள் இருக்குது, சில அதிர்ஷ்டங்கள் எப்படி நமக்கு எந்த வயசில் எந்த நேரத்தில் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையான பலன்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. சிம்மராசி அன்பர்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய காலம் இதுதான்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.